வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் மோஜோ. மனிதனின் கணக்குப்படி இந்த உலகம் 2000வது ஆண்டுகளில் நம் அனைவருடனும் சேர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதே மனிதனின் கணக்குப்படி 5000வது வருடத்தில் இந்த உலகில் மனிதனின் நிலை என்ன என்பதை உலக புகழ்பெற்ற பாலியோ ஆந்த்ரோபாலஜிஸ்ட் ஒருவரின் ஆய்வு மற்றும் கணிப்பில் வெளியான தகவல்களை இந்த வீடியோ பதிப்பில் நாம் காண்போம். உலகத்தின் 5000வது வருடத்தில் 3 சூழல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. சூழல் 1, வாட்டர் வேர்ல்ட் எனப்படும் தண்ணீர் உலகம். குளோபல் வார்மிங் எனப்படும் உலகம் அதிகப்படியாக வெப்பமயமாகுவதால் உலகிலுள்ள மிகப்பெரிய பனிமலைகள் எல்லாம் உருகி கடல் மட்ட நீர்நிலைகள் எல்லாம் நாம் கற்பனை செய்து பார்க்கவே பயப்படும் அளவுக்கு அதிகமாகி உலகம் முழுவதும் நீரில் மூழ்க வாய்ப்புள்ளது. அப்பொழுது மனித இனம் பரிணாம வளர்ச்சியால் அண்டர் வாட்டர் கம்யூனிட்டி எனப்படும் ஆழ்கடல் சமூகமாக மாற வாய்ப்பு உள்ளது. இதனால் மனிதனுடைய உடல் அமைப்பில் ஏராளமான மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. கடல் வாழ்க்கைக்கு ஏற்றாற்போல் வெப்ட் ஃபிங்கர்ஸ் எனப்படும் விரல்களுக்கு இடையே தண்ணீரில் நீந்துவதற்கு ஏற்றாற்போல் மெல்லிய ஜவ்வு இருக்கும். கால் விரல்களிலும் இதே போன்றுதான் இருக்கும். ஆழ்கடலில் பெரிதும் வெளிச்சம் இருக்காது என்பதால் இருளிலும் பார்க்கக்கூடிய நிக்டிடேட்டிங் மெம்பரேன் எனப்படும் கூடுதல் படலம் மனிதனுக்கு கண்களில் உருவாகும். இதை எக்ஸ்ட்ரா புரொடெக்டிவ் ஐலிட் என்றும் கூறுவார்கள். சூழல் 2, பிளானட் கொலோனைசேஷன் எனப்படும் வேற்று கிரகம் நம்முடைய கிரகத்தில் இணையும் வாய்ப்பு உள்ளது. இதை நாம் கற்பனையாக நிறைய திரைப்படங்களில் பார்த்திருப்போம். வேற்று கிரகத்திற்கு மனிதர்கள் செல்வது, வேற்று கிரகவாசிகள் பூமிக்கு வருவது என்பதையெல்லாம். இதில் உலகின் 5000வது ஆண்டுகளில் வேற்று கிரகம் ஒன்று நம்முடைய கிரகத்தில் இணைய வாய்ப்பு உள்ளது. இதனால் அந்த கிரகவாசிகளும் பூமியை சேர்ந்த மனிதர்களும் கலக்க நேரிடும். கடல் வாழ்க்கைக்கு முழுவதுமாக மாறிவிடுவதால் மனிதர்கள் திட உணவுகளில் இருந்து திரவ உணவிற்கு மாறிவிடுவார்கள். இதனால் வாய்ப்பகுதியில் அதிக அசைவு இல்லாததால் மனிதனின் தாடை பகுதிகள் மிகவும் குறுகி மனிதனின் முகத்தோற்றம் முற்றிலுமாக மாறுபட்டு காணப்படும். சூழல் 3, செகண்ட் ஐசேஜ் எனப்படும் 2ஆம் பனிக்காலம். உலகின் 5000வது ஆண்டுகளில் இப்படியும் நடக்கலாம். அதாவது சூரிய கதிர்கள், சூரிய ஒளி, சூரிய வெப்பம் இவை அனைத்தும் பெரும் அளவில் குறைந்து உலகின் 5000வது ஆண்டுகளில் செகண்ட் ஐசேஜ் எனப்படும் 2ஆம் பனிக்காலம் வர வாய்ப்பு உள்ளது. இது எப்படி நடக்கலாம் என்றால், உலகில் உள்ள எரிமலைகள் பெரும்பாலும் வெடித்து 1000 டன்கள் கணக்கில் சாம்பல்களை வெளியேற்றும். இதனால் உலகின் சீதோஷண நிலையில் பாதிப்பு ஏற்பட்டு ஒட்டுமொத்த சூழலும் மாறும். இதனால் சூரிய கதிர்கள், சூரிய ஒளி, சூரிய வெப்பம் பெரிதளவில் பாதிக்கப்பட்டு 2ஆம் பனிக்காலம் வரும். இதனால் மனிதனின் உடம்பில் விட்டமின் டியை ஈர்க்கும் தன்மை செயலிழந்துவிடும். இதனால் சருமத்தின் நிறம், சருமத்தின் ரோமங்கள் என மனிதனின் உடம்பில் ஏராளமான மாற்றங்கள் ஏற்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் மோஜோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.